Strength, success, clarity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த எஃபெக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் குவான்டைசேஷன் ஆன் போல் லொகேஷன்ஸ் ஆஃப் த கிவன் செகண்ட் ஆர்டர் ஐஐஆர் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் ஐஐஆர் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு ஒரு போல்ஸ் இருக்கும். அந்த போல் லொகேஷனில் எவ்வளவு கோஎஃபிஷியன்ட் குவான்டைசேஷன் எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம வந்து டைரக்ட் ஃபார்ம்லையும் கேஸ்கேட் ஃபார்ம்லையும் ரியலைஸ் பண்ணி காட்டணும். when it is realized in direct form 1 and in cascade form. அது மட்டும் இல்லாமல் assume a word length of 4 bit through truncation. ஸோ கொஷினில் take b is equal to 4னு கொடுக்காம வேர்டு லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. வேர்டு லென்த்துனானதுன்னா அதாவது இந்த சைன் பிட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது அப்போனா 4 பிட் வேர்டு லென்த் ஆஃப் 4 பிட்னு சொன்னால் 3ன்னு அர்த்தம். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது உஷாராக இருக்கணும். ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு புரியும். ஹெச் ஆஃப் இசட் இதான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 0.9 இசட் இன்வர்ஸ் பிளஸ் 0.2 இசட் இன்வர்ஸ் 2. சரி, இந்த வேர்டு லென்த் ஆஃப் 4 பிட்னா பி இஸ் ஈக்குவல் டு 3. இதுவே டைரக்டா பி இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தா பி ஈக்குவல் டு 4 எடுத்துக்கணும். இது மாதிரி வேர்டு லென்த் கொடுத்து 4 பிட்னா குறைச்சிக்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபார்முக்கு சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1. ஸோ கொஸ்டினாக சொல்லியிருக்காங்க பி இஸ் ஈக்குவல் டு 4 பிட்டு தான். அதை நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும்? சைன் பிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதான் 3 + 1 4 பிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மைனஸ் 0.9 குவான்டைஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு டைரக்ட் ஃபார்முக்கு கொஷினில் அவங்க டைரக்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக இந்த மைனஸ் 0.9 குவான்டைஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ப்ளஸ் 0.2 குவான்டைஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ மைனஸ் 0.9 இருக்கிற இந்த 0.9 மட்டும் எடுத்துப்போம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 1.8. நெக்ஸ்ட்டு இந்த 0.8 மட்டும் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1.6 வரும். நெக்ஸ்ட் இந்த 6 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1.2 வரும். ஸோ உங்களுக்கு போதும். மூணு டெசிமல்ஸ், அதாவது 3 ஸ்டெப்பு போதும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க பி இஸ் ஈக்குவல் டு 4 பிட் இன்க்ளூடிங் சைன் பிட். அதாவது வேர்ட் லென்த்து 4 பிட்னா நம்ம 3 ஸ்டெப்பு போட்டால் போதும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஸோ இந்த மைனஸ் 0.9 டெசிமலை நம்ம பைனரியாக மாற்றும் போது ஃப்ரண்ட்ல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல 1 போடணும். டாட் வச்சுட்டு நீங்கள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 1 1. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே டெசிமலுக்கு மாற்றணும். இந்த 1 நம்ம மைனஸ்னு மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் பிட்னருக்கு 1, செகண்ட் பிட்னருக்கு 1, தேர்ட் பிட்னருக்கு 1. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எதால்? 2 4 8 அப்படியே போயிடுச்சுன்னா 16. அதாவது 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 அந்த மாதிரி. ஸோ 1/2 டிவைட் பண்ண 0.5, 1/4 டிவைட் பண்ண 0.25, 1/8 டிவைட் பண்ண 0.125. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.875. இதுதான் வந்து டெசிமல். அதாவது இந்த மைனஸ் 0.9க்கு பதிலாக இப்போ மைனஸ் 0.875 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அடுத்தது இப்போ 0.2க்கு பார்க்க போகிறோம். 0.2 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 0.4. திரும்ப இந்த 0.4 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.8. திரும்ப இந்த 0.8 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1.6. இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் 0.2 இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 போடணும். இதுவே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா 1 போடணும். இதுதான் ரூலு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 0 1. இது மூணுத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 0 1. இப்போ இதை அப்படியே டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால ப்ளஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் பிட்னருக்கு 0 0 1. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் 4, அப்புறம் 8. ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். 1/8 வேல்யூ 0.125. புரிஞ்சுதுங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா வேல்யூஸை? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? மைனஸ் 0.875 எத்துமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்களா? மைனஸ் 0.875. அடுத்த ஆன்சர் என்ன கிடைச்சது? 0.125. இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்ம். இப்போ கேஸ்கேட் ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல போல் லொகேஷன்ஸும் கேட்டிருக்காங்க.
இந்த போல் லொகேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்க இந்த கீழே டினாமினேட்டர் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் இசட் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into z ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இந்த இசட் பவர் -1ல இசட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண ஆயிடும் 2 - 1 1. நெக்ஸ்ட் திரும்பவும் 0.125 எடுத்து எழுதிப்போம். இசட் பவர் -2 கூட இசட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண ஆயிடும் +2 - 2 கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் வரும். இதை அப்படியே கால்குலேட்டர்ல போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிடும். 0.695 0.1798. ஓகேங்களா? மோட் பட்டனை 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் கீழே இந்த 1 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிகிரி கீழே இருக்கிற இந்த 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இசட் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 அதை டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் -0.875 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0.125 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் 0.695. திரும்ப ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் வந்துடும் 0.1798. நெக்ஸ்ட் இப்போ கேஸ்கேட் ஃபார்முக்கு போகிறோம். ஸோ கேஸ்கேட் ஃபார்முக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தேவை. இந்த மாதிரி ஃபேக்டரை பிரித்து எழுதணும். ஸோ கொஷின் நம்மளுக்கு இந்த மாதிரி நார்மலாக கொடுத்துட்டாங்க. இது அப்படியே ஃபேக்டரை பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதுறான்னு பாருங்க. இந்த -0.9 இருக்குங்க இல்லையா, இதை வந்து நான் எப்படி பிரிக்க போறேன்னா -0.5 -0.4. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு +0.2ன்னு வரும். இங்கே பாருங்க, -0.5 -0.4 மல்டிப்ளை பண்ணோம்னா +0.2 கிடைக்கும். ஆட் பண்ணால் -0.9 கிடைக்கும். ஃபேக்டரைசேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 - 0.5 இசட் இன்வர்ஸ் 1 - 0.4 இசட் இன்வர்ஸ். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த இசட் இன்வர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கீங்க? -0.5 இருக்கு, அதை குவான்டைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இசட் இன்வர்ஸ்க்கு முன்னாடி -0.4 இருக்கு, அதை குவான்டைஸ் பண்ணி வர ஆன்சர் எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவான்டைஸ் பண்ண போது -0.5. ஸோ 0.5 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1.0. எப்போ வந்து 1 வருதோ 1.0 வருதோ ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? -0.5 ஈக்குவல் டு, இது டெசிமல் தானே, ஒரு மைனஸ் இருந்தால் அதை +1ன்னு போடணும், டாட். அடுத்தது இங்கே என்ன இருக்கீங்க? 1. அந்த 1 எடுத்து எழுதிட்டு நம்மளுக்கு தேவை 3 பிட்டு. அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 0 போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ இதை அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இங்கே 1 இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பிட்னா இருக்கு 1, அப்புறம் 0, அப்புறம் 0. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும், அப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். இது எல்லாமே 0 ஆகிடும். 1/2 என்னது? 0.5. ஸோ -0.5. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த -0.5 பதிலாக திரும்ப -0.5 தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் குவான்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் அடுத்த குவான்டைசேஷன் +0.4. இப்போ இதை நம்ம, அதாவது இங்க என்ன இருக்கீங்க? -0.4 இருக்கா? ஸோ இந்த இடத்துல -0.4 குவான்டைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0.4 × 2 0.8. திரும்ப இந்த 0.8, அதாவது 0.8 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 1.6. இந்த 0.6 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.2. 3 ஸ்டெப்பு போதும், 3 பிட்டு தானே. ஸோ இங்க ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க 1 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே 1 போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது இங்கே பேலன்ஸ் இது எப்படி எழுதணும்? 0 1 1 எழுதியாச்சுங்களா? அதுமாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடணும். 0/anything 0 தான். 1/4ஐயும் 1/8 டிவைட் பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு 0.375 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைச்சிச்சு. ஒன்று -0.5 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, இன்னொன்று -0.375 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கேஸ்கேட் ஃபார்முக்கான ஆன்சர். இதுக்கான போல் லொகேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு போல் லொகேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1,
1 into this one அப்படியே தான் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் மைனஸ் 0.5 இசட் இன்வர்ஸ் இன்ட்டு 1 அதே தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.5 into 0.375 வந்து 0.1875 இசட் பவர் மைனஸ் 1 into இசட் பவர் மைனஸ் 1 இசட் பவர் மைனஸ் 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிடணும். அதாவது மைனஸ் 0.375 மைனஸ் 0.5 ஆட் பண்ணனா நம்மளுக்கு மைனஸ் 0.875 வரும். இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம்னா இசட் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுவோம் மொத்தத்தையும். ஸோ 1 into இசட் ஸ்கொயர் இந்த இசட் பவர் மைனஸ் 1 கூட இசட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண வரும் இசட் மட்டும் வரும். இசட் பவர் மைனஸ் 2 கூட இசட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 2 - 2 கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் வந்துடும். இப்போ இதை அப்படியே கேல்குலேட்டரில் போட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் வரும் 0.5 0.375. ஓகேங்களா. மோட் பட்டனை 1 டைம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் கீழே இருக்கிற 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிகிரி கீழே இருக்கிற 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இசட் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 0.875 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் 0.1875 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் 0.5, திரும்ப ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் ஆன்சர் கிடச்சிடும் 0.375. Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success, clarity. 4G Silver Academy. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.